திருக்குறள் 432. இவற்றலும் மாண்பிறந்த மானமும் மாணா உவகையும் ஏதம் இறைக்கு. இவறலும் மாண்பிறந்த மானமும் மாணா உவகையும் ஏதம் இறைக்கு. இந்த பாட்டுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, கஞ்சத்தன்மையும் பொய்யான மானமும் தேவையற்ற மகிழ்ச்சியும் அரசனுக்கு கேடானவை. அதாவது மனத்தில் பேராசையும் மான உணர்ச்சியும் ஊனமும் மாசுபடியும் செயலும் அரசனுக்கு கேடை விளைவிக்கும். அதுதான் இந்த பாட்டுடைய கஞ்சத்தன்மையும் பொய்யான மானமும் தேவையற்ற மகிழ்ச்சியும் அரசனுக்கு கேடானவை. இவற்றலும் மாண்பிறந்த மானமும் மாணா உவகையும் ஏதம் இறைக்கு.